எப்போதும் சண்முகா உன்னிரு பதம் நினைந்து அன்புடன் தினம் பணிந்து தினமாய் போற்றும் என்பான் நின்றிரு உளம் கனிந்து பன்னகசயனன் மகிழ்ந்திடும் அருகாம் பாரோர் புகழ்ந்து போற்றிடும் குமாரம் வனமயிலேறும் வடிவேல் அழகாம் வள்ளிகை வாழையுடன் காட்சி தரும் ஆறுமுகா பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலும் போதும் வாழ்வில் இடரேதும் வாராது எப்போதும் சண்முகா. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வாழும் மலைவாழ் பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்காக மலைவாழ் பழங்குடியின மக்கள் சேவையை தொடங்கி இவ்விடுதியை உருவாக்க காரணமான தர்மரட்சகர் குரு பக்தமணி PR ராமசுப்பிரமணிய ராஜா அவர்களின் நல்ல ஆசையோடு மலைவாழ் பழங்குடியின மக்கள் குழந்தைகள் கொண்டாடும் 22ஆம் ஆண்டு விழா வரவேற்புரையை தொடங்குகிறேன். மலைவாழ் பழங்குடியின மக்கள் சேவை பணிக்காகவும் விடுதி செயல்பாடுகளுக்காகவும் பல்வேறு உதவிகளையும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் வழங்கி எங்களை வழிநடத்தி வரும் ஸ்ரீமதி சோசம்மா அவர்களை வணங்குகிறேன். மலைவாழ் குழந்தைகள் மற்றும் மலைவாழ் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்த்தவும் அவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க வழிநடத்தி வரும் PACR சேதுராம்மாள் சேரிட்டி ட்ரஸ்டி ஸ்ரீமதி சாரதா தீபா அம்மா அவர்களை வரவேற்கிறோம். எங்கள் பணிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கி வழிகாட்டி வரும் PACR ராமசாமி ராஜா கல்வி தர்மஸ்தாபன ட்ரஸ்டியும் பள்ளிகளின் தாளாளரும் NK சிகண்டராஜா அவர்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். மலைவாழ் குழந்தைகளுக்காக விருதுநகர் மாவட்ட முதன்மை நீதிபதி மு ஜெயக்குமார் அவர்கள் மலைவாழ் பழங்குடியின குடும்பத்திற்காக போர்வை வழங்கியுள்ளார்கள். அதனை வழங்குவதற்காக வருகை தந்துள்ள விருதுநகர் மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழு செயலர் மற்றும் அலுவலர்களையும் வரவேற்கிறோம். ஸ்ரீமதி லிங்கம்மாள் ராமராஜ் சாஸ்திர பிரதிஷ்டா ட்ரஸ்ட் VP திரு ராஜ்குமார் அவர்களையும் வரவேற்கிறோம். PACR கல்வி தர்மஸ்தாபன பள்ளிகளின் மேலாளர் ஜெனரல் மேனேஜர் கூடலிங்கம் சார் அவர்களையும் விழாவிற்கு வரவேற்கிறோம். இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள ஆய்வாளர் உதவி தெற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மற்றும் காவல்துறை அலுவலர்களையும் வரவேற்கிறோம். இவ்விடுதி மாணவர்கள் கல்வி கற்கும் PACR கல்வி தர்மஸ்தாபன பள்ளிகளின் PACR அம்மணியம்மாள் பள்ளி, PSM ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, TA குமார் துவக்கப்பள்ளி, PACR சேதுராம்மாள் துவக்கப்பள்ளி, ராம்கோ பாலவித்யா பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களையும் வரவேற்கிறோம். இவ்விழாவில் கலந்து கொண்டுள்ள ராம்நகர், வள்ளியம்மாள் நகர், அத்திகோயில், ஜெயந்த் நகர், செண்போத்தோப், ஐனார் கோயில், தலையணை, முக்கத்தான் பாறை, சொக்கம்பட்டி பகுதியில் மலைவாழ் பழங்குடியின மக்களையும் வரவேற்கிறோம். நியூஸ் ரிப்போர்ட்டர்களையும் வரவேற்கிறோம். இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். சிறப்பு செய்யப்படுகின்றது. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இறைவன் அருளாலும் பரம பூஜ்ய சுவாமி ஸ்ரீமத் தயானந்த சரஸ்வதி அவர்களின் ஆலோசனைப்படி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் வாழும் மலைவாழ் பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்காக மலைவாழ் பழங்குடியின மக்கள் சேவை 2004 தொடங்கி இன்று வரை செம்மையாக நடைபெறுவதற்கும் இவ்விடுதியை உருவாக்க காரணமான எனது தந்தையின் நல்ல ஆசையோடு இவ்வுரையை தொடங்கிறேன். மலைவாழ் குழந்தைகள் மற்றும் மலைவாழ் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்த்தவும் அவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க வழி நடத்தி வரும் எனது தாயார் அவர்களை வணங்குகிறேன்.
இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள மலைவாழ் மக்கள், மாணவ மாணவியர் மற்றும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வரவேற்கிறேன். ராம்கோ நிறுவனம் மூலம் மலைவாழ் பழங்குடியினர் சேவை 22 ஆண்டுகளாக செயல்படுத்தி வருகிறோம். இந்த ஜெயந்த் ட்ரைபல் ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் தற்போது 108 மாணவியர்கள் கல்வி பயின்று வருகிறார்கள். இம்மாணவர்களுக்கும் உயர்கல்வி கற்கும் வரை அனைத்து வசதிகளும் இலவசமாக செய்து கொடுத்து வருகிறோம். இவ்விடுதியில் கல்வி பயின்று சென்ற மாணவர்கள் அரசு துறையில், தனியார் துறைகளில் வேலை பார்த்து வருகிறார்கள். குழந்தைகள் படிக்க பெற்றோர்கள் தொடர்ந்து பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். 18 வயது முடிவதற்கு முன் பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது. மலைவாழ் மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு அரசுடன் இணைந்து வீடுகள் பல கட்டி கொடுத்துள்ளோம். மலைவாழ் மக்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்காக மகளிர் சுய உதவி குழு அரசுடன் இணைந்து மலைவாழ் மக்களுக்கு மலை சார்ந்த தொழில்களை, மூலிகை பொருட்கள் மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய முயற்சிகள் எடுத்து வருகிறோம். மலைவாழ் மக்கள் காடுகளையும் இயற்கை வளங்களையும் ஆற்று பகுதிகளையும் பாதுகாக்க வேண்டும். மேலும் தொடர்ந்து 22 வருடங்களாக நடைபெறும் ஆண்டு விழாவிற்கு 200 மலைவாழ் பழங்குடியின குடும்பங்களை அழைத்து அவர்களுக்கு விருந்து வழங்கி மற்றும் சேலை, வேஷ்டி, சட்டை, அவர்களின் குழந்தைகளுக்கு சட்டை என புதிய ஆடைகளை வழங்கி வருகிறோம். மலைவாழ் பழங்குடியின ஒட்டுமொத்த சமுதாய வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு செயல்படும் இந்த ஜெயந்த் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டலை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் எனது தாயார் அவர்களின் சேவையை நினைத்து இந்த தருணத்தில் பெருமை அடைகிறேன். மலைவாழ் மக்கள் சேவை பிரிவு திட்டத்திற்கு அனைத்து உதவிகளும் ஆலோசனைகளும் வழங்கி வரும் எனது சகோதரர் ராம்கோ குரூப் சேர்மன் PR வெங்கட்ராமராஜா அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். ஜெயந்த் ட்ரைபல் ஹாஸ்டல் மற்றும் மலைவாழ் பழங்குடியினர் நலவாழ்த்து திட்டங்களை ஊக்கத்துடன் செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற முதுநிலை மேலாளர் K. முருகேசன் அவர்களை குறிப்பிடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களது சேவையை சிறப்பாக தொடர முழு ஒத்துழைப்பை அளித்து வரும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், வருவாய்த்துறை, காவல்துறை, நீதித்துறை, வனத்துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நல்துறை மற்றும் அனைத்து அலுவலர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். PSR சேதுராமால் சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக மலைவாழ் பழங்குடி மக்கள் மற்றும் குழந்தைகள் கொண்டாடும் விழா நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டு 22வது ஆண்டு விழாவாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. இவ்விழாவிற்கு வந்திருக்கும் ட்ரஸ்டி தீபா அவர்களையும் வந்திருக்கும் அஃபீஷியல்ஸு, பழங்குடி மக்களின் அந்தந்த ஊரில் இருந்த தலைவர்கள், பேரண்ட்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இவ்விழா பழங்குடி மக்களின் சேவைக்காக PR ராமசுந்தரராஜா அவர்களால் நினைக்கப்பட்டு அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக பல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். மலைவாழ் மக்களுக்கு உயர்த்தினால் அவர்கள் சமுதாயம் உயரும் என்ற நோக்கத்துடன் அவர்களை அங்கே பழங்குடி மக்களின் குழந்தைகளை ராஜபாளையத்துக்கு கொண்டு வந்து ஹாஸ்டல் வைத்து 108 மாணவர்களுடன் இது ஆரம்பிக்கப்பட்டது. அவங்கள எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எங்கள் ட்ரஸ்ட்லேருந்து நடத்துகிற பள்ளிக்கூடத்திலே
அட்மிட் பண்ணி அவங்களையும் நல்ல முறையில் நடத்தி அவங்களையும் மேல் படிப்புக்கும் உதவுகிறோம். அது இல்லாமல் அந்த சமயத்தில் கவர்மெண்ட்டுடன் ஹெல்ப்புடன் அந்த ஏரியாவில் இருக்க அவங்க எங்கெங்கே குடியிருக்காங்களோ அவங்களுக்கு குடிநீர் எல்லா அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கறதுக்கும் நாங்கள் ட்ரஸ்ட்லேருந்து எல்லா ஏற்பாடும் செஞ்சுருக்காங்க. மேலும் சுதர்ஷன அம்மாவுடைய ராமசுப்பராஜுடன் சுதர்ஷன அம்மாவும் சேர்ந்து இந்த ஹாஸ்டலை நல்லா மேம்படுத்தி எல்லா குழந்தைகளுக்கு எல்லா வேண்டிய வசதிகளும் அவங்க முன்னேற்றத்துக்கு படிப்புக்கு எல்லாத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளும் அவங்க மூலியமாகவும் செய்து எல்லா நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு முருகேசன் அவர்கள் கூட இருந்து நல்லா ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு வேண்டிய அதை மெடிக்கல் ஃபெசிலிட்டி அதுவும் உதவி பண்ணியிருக்கோம். சுயக்குழு நடத்தி நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணுற மலைவாழ் சாமான்களை நல்ல முறையில் அதுக்கு தகுந்த விலைகள் கொடுக்குறதுக்கும் அதுக்கும் செவல் குழுக்களை அமைத்தி அதுக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் என்னென்ன கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன சலுகைகள் பெற வேண்டுமோ அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடன் ஒத்துழைத்து வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ரஸ்ட் அது இல்லாமல் இந்த விழாவிற்கு நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு இங்கே வந்து கலந்து கொண்டதுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடித்துக்கிறேன். சிறந்த மாணவியாக வி பூமாதேவி BA ராஜபாளையம் ராஜு கலைக்கல்லூரியிலே பயிலக்கூடிய மாணவி சிறந்த மாணவிக்கான விருதினை பெறுகின்றார். இவ்விடுதியில் தங்கி கல்வி பயின்று வரும் மாணவர்களில் மற்ற மாணவர்களில் கல்வி ஒழுக்கம் விளையாட்டு விடுதி பராமரிப்பு விடுமுறை எடுக்காமல் பள்ளிக்கு வருதல் ஆகிய பணிகளை சிறப்பாக செய்யக்கூடிய மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக சிறந்த மாணவர்களுக்கான விருது வழங்க PSC ராமசாமி ராஜா கல்வி ஸ்தாபன பள்ளிகளின் தாளாளர் எங்களது வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் ஐயா அவர்களை பணிந்து வேண்டுகிறோம். சிறந்த மாணவர் P. ரீகேஷ், S. மாணிக்கம், E. சக்திவேல். இந்த 22 வருஷமாக எங்கள் ராம்கோ சேர்மன் ஐயாவும் பிரின்ஸ்பால் ஐயாவும் கரஸ்பாண்ட் ஐயாவும் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவங்களுக்கு எங்களோட நன்றி கடன் அவங்க குடும்பத்தார்கள் அனைவருக்கும் நன்றாக போய் சேர வேண்டும்னு கடவுளை வேண்டுகிறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா கல்வி ஆசிரியர் குழந்தைகளை தேடினாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் எங்ககிட்ட கட்டுப்படாத குழந்தைகளை உங்கள் கண்ட்ரோலில் வருதுன்னா அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ எவ்வளவோ மாற்றிட்டீங்க. இதுபோல் இன்னும் அந்த பிள்ளைகளை வளர்ச்சிக்கு நீங்கள் நல்லா சிறப்பாக செய்து கொடுப்பீங்க என்று நம்புகிறோம். ஆனால் உங்களோட குழந்தைகளை எங்கள் குழந்தைகள் எங்கிட்ட வந்தாத்தேன் அது வரைக்கும் உங்கள் குழந்தைகள் நீங்கள் எவ்வளவு சிறப்பாக அமைச்சு கொடுக்குறீங்களோ அது கடவுளை நான் வேண்டிக்கிறேன். எங்கள் ராம்கோ முதலாளி அம்மாவுகள் நடத்தி வரும் இந்த ஆண்டு விழாவை ரொம்ப காலமாக நல்லா சிறப்பாக செய்து வருகிறார்கள். குழந்தைகளோட படிப்புகள், அவங்களோட மருத்துவ வசதிகள், எங்களோட மருத்துவ வசதிகள் முகாம் கொண்டு வந்து நடத்துவாங்க. மேற்கொண்டு அந்த வீடுகள் கட்டுவதற்கு சிறப்பாக இது பண்ணுறார்கள். இப்பொழுது அந்த வனத்துறைக்குள்ள எங்களுக்கு அணுகிறதுக்கு இந்த வீடு கட்டுவதற்கு மிக மிக சிறப்பாக அம்மாவுங்க தான் எங்களுக்கு அது ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டு தெரிவித்துக்கொண்டு வணக்கம் முடிக்கிறேன். இங்கே வந்திருக்கும் மலைவாழ் மக்கள் அனைவருக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது ராம்கோ குரூப் அவர்களுக்கும் எனது நன்றி. நான் வந்துட்டு
ஒரு 2ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இங்கே தான் படித்தேன். என் பேர் தருமதுரை. நான் தேனி மாவட்டத்திலேருந்து வரேன். தேனி மாவட்டத்திலேருந்து என்னோட ஒரு 10 பேர் படித்தாங்க. படித்ததில் என்னோடய பேஜ் மட்டும் வந்து 120 பேர் இருந்தாங்க அப்போம்போதில். அப்போ நான் படித்து இப்போ வந்துட்டு தேனியில் ஃபாரஸ்ட் கார்டாக இருக்கேன். அதுக்கு என்ன காரணம்னா, நான் வந்து 9th படிச்சிட்டேன். எங்கள் மக்களில் 10 பேரை பாருங்களேன், 9th படிப்பாங்க, ஆனால் 10க்கு மேலே போக மாட்டாங்க. ஏன்னா தெரியுமா, 10 வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குமாமா. அது அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டு. அது படித்தாதான் தெரியும். இனி நான் சொல்கிறேன், ஒரு மாணவ மாணவிகள் சொல்கிறேன், 9th முடித்து 10th போகிறது ரொம்ப ஈஸி. அந்த 10th என்னாலே முடியலை. இவர் நம்ம வார்டன் சார் முருகேசன் சார் தான் வந்துட்டு தினம் நான் லீவ் போடுவேன். என்னை வந்து அடிப்பார். அடித்தா ஒரு நாளைக்கு ஒரு பனியன் கிளியும். அப்புறம் தான் நான் படித்தேன். படிச்சுட்டு இப்போ போய் நான் ஒரு பெரிய வேலையில் இருக்கேன். அங்கே இருந்துக்கிட்டு நான் இப்போயும் பாருங்கள், ஸ்போர்ட்ஸில் போவேன். வனத்துறையில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மீட் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு போவேன். சென்னைக்கு சிஎம் பரேடுன்னு ஒன்று சொல்லுவாங்க, ஆர்டிசி பரேடு, அதுக்கும் போயிட்டு வருவேன். ஆனால் வந்துட்டு நான் அங்கேயும் போயிட்டு நான் விடுறதில்ல. நான் எதனாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதோட 2 வருஷம் நான் ஆர்டிசி பரேடு, சிஎம் முன்னாடியே பண்ணுவாங்க, குடியரசு தின விழாக்கு பண்ணுவாங்க, அதுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். அடுத்து டெல்லியில் உத்தரகாண்டில் வந்துட்டு ஃபுட்பால் மேட்ச் போயிட்டு வந்திருக்கேன், வனத்துறை சார்பாக தான். இது என்னோட எஃபெக்ட்டு. நம்ம மைண்டு சும்மா இருக்கும்னா விட்டுறக்கூடாது. எதாக இருந்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு எழுத்தாக இருந்தாலும் சரி, ஒரு வரைபடமாக இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு சும்மா எதனாச்சும் படிக்கணும்ட்டே இருக்கணும். இல்லைன்னா எழுதி பார்க்கணும். ஒரு காலையில் எழுந்துச்சு செய்தி பேப்பர் படிக்கணும். இதே மாதிரிலாம் நிறையா படிக்கணும். இல்லைன்னு உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் சொல்கிறேன். நான் வந்துட்டு 2 பேரை லவ் பண்ணுவேன். நான் வந்துட்டு என் ஒய்ஃபு, இன்னொன்று வந்துட்டு என்னோடய உடம்பு. இப்போ என்னோடய உடம்பு. ஏன்னா உடம்பை நான் சொல்கிறேன்னா, உடம்பு நல்லா இருந்தால் தான் எதாக இருந்தாலும் நம்ம சாதிக்க முடியும். உடம்பை நல்லா வச்சுக்கோங்க, நல்லா சாப்பாடு சாப்பிடுங்க. உடம்புல விட்டுனா உடம்பை வந்துட்டு ஃபஸ்ட்டால் லவ் பண்ணுங்க. நம்மக்கிட்ட வந்துட்டு இதயம் ஒன்று தான் நினைக்கிறோம், ஆனால் 2 இருக்குது உடம்புல. இதயம் வந்துட்டு ஒன்று இந்த சைடு இருக்குது, ஒன்று நம்ம காலில் வந்து இருக்குது. அந்த இதயத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும். ஃபஸ்ட்டால் இந்த தம்மடிக்கிறது, தண்ணடிக்கிறது அதெல்லாம் விடுங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் செல்லில் அதிகமாக போயிட்டீங்க. எனக்கு பார்க்க அதெல்லாம் ரொம்ப பிடிக்கலை. அந்த செல்லை விட்டுருங்க. ஃபஸ்ட்டால் அவனுக்கு வந்து படிக்கிறது கற்றுக் கொடுங்க. சும்மா இருக்க டயத்தில் ஏபிசிடி 1 2 எதனா சின்ன குழந்தையிலே சொல்லிக் கொடுங்க. 1 2 எதனாச்சும் மைண்ட் ரீதியாக சொல்லிக் கொடுங்க. எதனாச்சும் வேறு ஏரியா போய் பாருங்கள். இந்த இங்கேனே மட்டும் இருக்கக்கூடாது. வேறு டிஸ்ட்ரிக்கு, பக்கத்து டிஸ்ட்ரிக்கு, அப்படின்னு போயிட்டு நம்ம 4-5 தெரிஞ்சுக்கிறணும். இது மட்டும்தான் இருக்கக்கூடாது. நம்ம ஊரை நம்ம சாப்பிட்டோம் வச்சோம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. 4-5 தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டால் பிள்ளைகளை வந்து படிக்க வைங்க. காட்டுக்குள்ளேயே திரும்ப போகணும்னு ஃபஸ்ட்டாலும் நினைக்காதீங்க. அது வந்து தப்பு. அவனை வந்து படிக்க வைங்க. படிக்க வச்சுட்டு அவன் எப்படி வரானோ, நம்ம ஜென்ரேஷன் முடிஞ்சு போச்சு, அடுத்த ஜென்ரேஷனை வளர்த்துட்டு போங்க. ஒரு 2 ஜென்ரேஷன் வளர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஊரில் இருப்பாங்க. என் மகன் வந்து திரும்ப எங்கள் ஊருக்கு போனால் வந்துட்டு திரும்ப வந்து ஊருக்குள்ளே தான் வாரன்னு நினைக்கிறான். ஏன்னா அவனுக்கு இந்த 2K கிட்ஸ்னால அந்த மைண்ட் செட் இல்லை. இதே மாதிரி வந்துட்டு நிறையா தான் மாற்றி விடுங்க. நல்லா படிக்க வைங்க பசங்களை, நல்லா சாப்பிட சொல்லுங்கள். இந்த செல்லில் ஃபஸ்ட்டால் அதிகமாக விடாதீங்க. அதான் அவங்களுக்கு நல்லா கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ராமராஜ் செல்வி. எண் 2 நந்தினி செல்வம். ஜெயா சக்கையன். வணக்கம். ஆண்டு விழா இனிதாய் நடைபெற வாய்ப்பினை நல்கிய இறைவனுக்கு என் நன்றியை தெரிவிக்கிறேன். மலைவாழ் பழங்குடியின மக்கள் குழந்தைகள் கொண்டாடும்
22ஆம் ஆண்டு விழா செம்மையாக செயல்படுத்த எங்களை வழிநடத்தி வரும் PSR சேதுராமன் சேரிட்டி மேனேஜிங் ட்ரஸ்டி ஸ்ரீமதி சுதர்சனம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவில் தலைமை உரையாற்றி மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கு புத்தாடை வழங்கியும் மாணவருக்கு பரிசுகள் வழங்கிய PSR சேதுராமன் சேரிட்டி ட்ரஸ்டி ஸ்ரீமதி சாரதா தீபாம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பணிகள் சிறப்பாக நடைபெற ஆலோசனையும் அறிவுரையும் வழங்கி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கிய PSC ராமசாமி ராஜா கல்வி தர்மஸ்தாபன பள்ளிகளின் தாளாளர் ஸ்ரீகண்ட ராஜா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவிற்கு வருகிற சுதர்சன மில் மேனேஜிங் டைரக்டர் திரு ராம்குமார் ராஜா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவிற்கு வருகிற PSR அனைத்து பள்ளிகளின் ஜெனரல் மேனேஜர் திரு கூடலிங்கம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவில் கலந்து கொண்ட சாஸ்திர பிரதிஷ்டா மேலாளர் திரு ராஜ்குமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவில் கலந்து கொண்ட விருதுநகர் மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழு அலுவலர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவிற்கான கலை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உதவிய ராம்கோ பால வித்யா பள்ளி, PSR சேதன்மால் துவக்கப்பள்ளி, TKM ராமமால் துவக்கப்பள்ளி, PSA மேல்நிலைப்பள்ளி, PSR அம்மணிமால் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து பள்ளி ஆசிரியருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். இவ்விழாவிற்கு வருகிற அரசு அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள், பத்திரிகை நண்பர்கள் மற்றும் அனைத்து மலைவாழ் மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவிற்கான கல்யாண மண்டபம் மற்றும் அனைத்து ஏற்பாடுகளை செய்து கொடுத்த ராம்கோ டெக்ஸ்டைல் டிவிஷன் பிரசிடென்ட் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜோலி மில்ஸ் மற்றும் விஷ்ணு சங்கர் மில், HR டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் அண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட் அலுவலர்களும் பணியாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்ய உறுதுணையாக இருந்த எமது விடுதி பணியாளர்கள் மற்றும் ட்ரஸ்ட் பணியாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உம்மை வணங்குவோம். அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம். சலிதனித பத பம பம கதம பசலிதனித பத பம பம கரி. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே
Kindness is the act of being good to others and showing care and respect. In our essence, it is a simple habit that can make a big difference in someone's life. Whether we are at home, school, or outside, we should always try to be kind. At school, being kind means helping friends, sharing what you have, and using relative friends. At home, kindness can be shown by helping parents with daily chores. Kindness is also important neighborhood and society. We can feed animals or donate to the needy. In conclusion, kindness makes the world a better place. It is free, but this value is priceless. Thank you. சங்க காலம் தொட்டு தமிழர்களால் குறவஞ்சி நில கடவுளாகவும் தமிழ் கடவுளாகவும் போற்றப்படும் அறுபடை நாயகன் ஓம் எனும் பிரணவ மந்திர பொருளை தந்தையர்க்கு உணர்த்திய வீரவேல் நாயகன் முருகப்பெருமானின் புகழ்பாடி காவடி ஏந்தி நடனமாட வருகிறார்கள் TAKMR பள்ளியில் பயிலக்கூடிய எம் விடுதி மாணவ மாணவியர்கள். கல்வி என்னும் வித்து அழிக்க முடியாத சொத்து, அள்ள முடியாத முத்து, அள்ள அள்ள குறையாதது, என்றென்றும் திகட்டாதது. நம்பிக்கை விட்டாலும் நீ கற்ற கல்வி என்றும் உன்னை கைவிடாது என்று கல்வியின் சிறப்பு பற்றி அன்னை தமிழில் பேச வருகிறார் PSR சேதராமம்மாள் பள்ளியில் பயிலக்கூடிய விடுதி மாணவர். ஹரி ஓம்.
யாதும் ஊராகி செழித்த மொழி நன்றும் தீதும் விளக்கிய மொழி வந்தாரை எல்லாம் வாழ வைத்த மொழியாம். எனது அன்னை தமிழை வணங்கி அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் திருவள்ளுவர். அதாவது உலகத்தில் மனிதர்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வம், ஏனைய செல்வங்கள் இதற்கு இணையாகாது. மனித வாழ்க்கையில் உயர்வான எண்ணங்களும் உன்னதமான குணங்களும் தோன்ற கல்வி என்பது அவசியம். வாழ்க்கை என்ற வீட்டில் கல்வி என்ற விளக்கு ஏற்றப்பட்டால்தான் நமது வாழ்வானது பிரகாசிக்கும். கல்விதான் ஒரு மனிதனின் அறிவு கண்களை திறக்கின்றது. மன்னருக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கற்றோரின் பெருமையை ஔவையார் மூதுரையில் குறிப்பிடுகின்றார். அதாவது ஒரு மன்னனை நன்கு கற்றறிந்தவரையும் ஒப்பிட்டால் மன்னனுக்கு தனது நாட்டில் மட்டுமே சிறப்பு. கல்வி செல்வம் நெருப்பினால் வேகாது, வெள்ளத்தால் அழியாது, கல்வர்களால் திருட முடியாது. மற்ற செல்வங்கள் அனைத்தும் அழிந்து போகக்கூடியவை. ஆனால் கல்வி செல்வம் மட்டுமே நிரந்தரமானது. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற பாடல் வரிகள் கல்வியின் சிறப்பை கூறுகிறது. ஒருவன் கல்வி அறிவு உடையவரானால் அவரது குடும்பம் உயரும், குடும்பம் உயர்ந்தால் சமூகம் முன்னேறும், சமூக முன்னேற்றத்தால் நாடு சிறக்கும். அத்தகைய சிறப்புமிக்க கல்வியை எட்டா கனியாக திகழ்ந்த கல்வியை இன்று எனக்கும் என்னுடைய சமூகத்திற்கும் கிடைக்கச் செய்து வாழ்வில் முன்னேற வழிகாட்டி வரும் மதிப்புமிகு மேனேஜிங் ட்ரஸ்டி அம்மாவர்களுக்கும் ராம்கோ குடும்பத்திற்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறோம். நன்றி. சார் அவர்கள் நம்ம மலைவாழ் பழங்குடியின விடுதியில் உங்கள் குழந்தைகள் எல்லாரையும் பல் செக்கப் பண்ணி அவங்களோட இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. எல்லா குழந்தைகளுக்கும் பார்த்து பல்ல சரி பண்ணி விட்டாங்க. அவங்க இன்றைக்கி உங்களுக்கும் சில விழிப்புணர்வு கருத்துக்களை சொல்கிறாங்க. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம பல்லு சுத்தமாக வச்சுக்கிறத பற்றி கொஞ்சம் பேசுவாங்க. இந்த குழந்தைகளின் கொண்டாட்ட விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் நம்முடைய ராம்கோ குடும்பத்தினர் அவர்களுக்கும் ட்ரஸ்ட் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி மிக அருமையாக பேசினார். கல்வி மட்டும்தான் நம்மளை உயர்த்தும் அப்படின்னு மிக அருமையாக பேசினார். ஏனென்றால் நான் ஒரு வில்லேஜிலிருந்து கிராமத்திலிருந்து கல்வி கற்பதற்காக சென்றவன். எனக்கு கல்வியை கொடுத்தது நம்முடைய ராம் நாராயண ராஜா அவர்களுடைய பள்ளியிலே படித்தேன். CN ராமசாமி ராஜா மேல்நிலைப்பள்ளி சங்கரங்கோயிலில் படித்தேன். அதற்கு பிறகு மேலை நாடுகளில் PG படித்துவிட்டு US அப்புறம் ஈஜிப்ட் மற்றும் இன்னும் 2-3 கண்ட்ரிலாம் போய் படித்துட்டு தான் வந்தேன். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு சார் சப்போர்ட்டாக இருக்காங்க. ஏன்னா நான் பிறந்தது ஒரு வில்லேஜ், ஒரு விவசாய குடும்பம். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கு. உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்குறாங்க. நீங்கள் இதை பயன்படுத்தி நல்லா படிக்க வச்சு வாழ்வில் உயர்த்தி மென்மேலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ராம்கோ ட்ரஸ்ட் இருக்காங்க. இதை நீங்கள் பயன்படுத்தி உயர்ந்து கொள்ள என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நான் ஏற்கனவே நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் போய் அவங்களுக்கு எப்படி பல் விளக்கணும், எப்படி பல் விளக்குறதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி நான் அவங்களுக்கு விளக்கமாக சொல்லி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு ப்ராக்டிஸும் கொடுத்துருக்குறோம். இப்போது நீங்கள் பெற்றோர்கள்லாம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு இதை பற்றி ஒரு 5 மினிட்ஸில் சொல்லிடுறேன். பல் நம்மளுக்கு எதுக்காக தேவைப்படுது? பல் எதுக்காக தேவைப்படுது? ஒன்று, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும். அப்புறம் சும்மா சொல்லுங்கள், சாப்பிட்றதுக்கு நல்லா மென்று சாப்பிடணும். சாப்பிடையில நம்மளுக்கு பல் வலிக்கக்கூடாது, அப்படித்தானே? நல்லா மென்று சாப்பிடணும். அப்புறம் வயசானவங்களுக்கு பல் இல்லைன்னா எப்படி பேசுவாங்க? பேச முடியாது. பேசுகிறதுக்கு பல் வேணும். இந்த 3 விஷயத்துக்கு தான் நம்மளுக்கு பல் ரொம்ப முக்கியம்.
ரைட்டா? இப்போது இந்த குழந்தைங்களுக்கு பல்ல ஏன் நான் போய் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு என்ன பல் இருக்கும்? பால் பல் இருக்கும். ரைட்டா? பால் பல் சொத்தை வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? எப்படியும் புதுப்பல் வந்துடும், பால் பல் விழுந்துரும், அதனால் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி ஏதாவது கடையில் மாத்திரை வாங்கி கொடுப்போம், அப்படித்தானே? ஆனால் பால் பல்ல சொத்தை வந்தால் கண்டிப்பாக திருப்பி முளைக்கிற புதுப்பல்லையும் சொத்தை வந்துடும். பால் பல்ல சொத்தை வந்தால் புதுப்பல்லையும் சொத்தை வரும். அதுக்காகத்தான் நம்ம என்ன செய்கிறோம்னா, பால் பல்லாக இருக்கும்போதே அவங்களுக்கு சொத்தை வராமல் பாதுகாத்துக்கிறணும். எப்படி? பால் பல்லாக இருக்கும்போதே சொத்தை வராமல் பாதுகாத்துக்கணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு பெரிய பிள்ளைங்களா வரையிலையும் அந்த சொத்தைகள் வராமல் புதுப்பல் வர்றப்பவும் நல்ல பல்லாக வரும். இதற்கு நீங்கள் குழந்தைங்களா இருக்கும்போதே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இவங்க இப்போ நல்லா கல்வி கற்று நல்லா முன்னேறிட்டு வராங்க. இந்த வயசுலேருந்தே அவங்களுக்கு இந்த பல்லினுடைய விழிப்புணர்வை பற்றி சொல்லணும். இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, பல்லில் இன்ஃபெக்ஷன் ஆகி இருந்ததுன்னா, ஏதாவது கிருமி இருந்தாலோ இல்லை பல் சொத்தை இருந்தாலோ பல் வீக்கம் இருந்தாலோ அது ஹார்ட்டையும் பாதிக்குது, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் முக்கியமான காரணம் அப்படிங்கிறதுலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நுரையீரல் பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணம். அப்போது ஒரு பல்லு தானே, பல் வலி தானே அப்படின்னு நம்ம சும்மா விட்டுற முடியாது. புரியுது இல்லையா? அப்போ பல்லுனால ஹார்ட் அட்டாக்கும் வருது அப்படின்னா நம்ம பல்லை சாதாரணமாக எடை போடக்கூடாது. பல்லில் சொத்தை வந்தால் கூட உடனே டாக்டர்கிட்ட போய் அது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ரைட்டா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, டாக்டர் போய் பார்க்குறது ரெண்டாவது. முதல்ல பல்லில் சொத்தை வராமல் பாதுகாத்துக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? காலையில் நைட்டும் ப்ரஷ் பண்ணணும். காலையிலையும் ப்ரஷ் பண்ணணும். நைட்டில் எத்தனை பேர் ப்ரஷ் பண்ணுறீங்க சொல்லுங்கள்? கொஞ்சம் பேர் தான் கை தூக்குறீங்க. நைட்லேயும் ப்ரஷ் பண்ணணும். நைட்லேயும் ப்ரஷ் பண்ணால் இந்த பல் சொத்தைகள் வராமல் பாதுகாக்க முடியும். அதனால் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்மளுடைய பள்ளியில் உள்ள நிர்வாகிகளிட கேளுங்க. அவங்க இனி அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி விடுவாங்க. குழந்தைங்களுக்கு நாங்கள் எல்லா விதமான சிகிச்சையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு. மனித இனம் எப்படி வாழ வேண்டும் என்பதை மட்டுமல்ல, எப்படி வாழக்கூடாது என்ற வாழ்வியலை உலகிற்கு உணர்த்திய தமிழன் தான் இனி எங்கெங்கும் தடம் பதிப்பான் என்று தங்கள் நடனத்தின் மூலம் கூற வருகிறார்கள் PACR சேதராமாள் பள்ளியில் பயிலக்கூடிய எம்விடுதி மாணவ மாணவியர்கள். மொழியாம் தமிழ், பயிற்று மொழியாம் ஆங்கிலம், இவற்றில் மட்டுமல்ல பன்மொழி புலமையும் எங்களுக்கு உண்டு என்பதனை உணர்த்த வேதங்கள், புராணங்கள், உபநிடதங்கள், பகவத்கீதை, ராமாயணம் போன்ற இலக்கியங்கள் படைக்கப்பட்ட சிறப்பினை உடைய சமஸ்கிருத மொழியில்
வாழ்க்கையின் மதிப்பு பற்றிய ஒரு குட்டி கதையுடன் பேச வருகிறார் பிஎஸ்சிஆர் அம்மணியம்மாள் பள்ளியில் பயிலக்கூடிய எம் விடுதி மாணவி. ஸ்ரீ குருப்யோ நமக. சர்வேசாம் கிருதே சுபசாயம். அகம் சமஸ்கிருத பாஷாயாம் ஜீவனஸ்ய மகத்வம் இத்யஸ்மின் விஷயே வக்தும் ஆகதாஸ்மி. ஏகக பாலக ஸ்வஸ்ய பிதரம் ஜீவனஸ்ய மகத்வம் கிம்மிதி பிருஷ்டவான். ததா பிதா ஏகம் சிலாகண்டம் தத்மை தத்வ அபகர ஸ்தானஸ்ய சமீபம் ஸ்த சிலாகண்டக ஸ்தாது முக்தவான். சக ததைவ கிருதவான். அநேகாக தஸ்ய கரஸ்தம் சிலாகண்டம் திருஷ்டவந்தக. தேசு ஏகக தம் சிலாகண்டம் ருப்யக வயாய தாசதிவா இதி பிருஷ்டவான். ததா சக பாலக மௌனேன கிருகம் ஆகதவான். அனந்தர தினே புனக சக பாலக பிதரம் பிருஷ்டவான். ததானிம் பிதா தமேவ சிலாகண்டம் தத்வ ஏகஸ்ய ரத்னசாலாயாக சமீபம் ஸ்தாது முக்தவான். சக ததைவ கிருதவான். ரத்னசாலா பிரபு தம் சிலாகண்டம் ஆச்சிரனே திருஷ்டவா உக்தவான். ஹே பாலக இதம் ரத்னம் பகுமூல்யயுக்தம் கோடி வயருப்யகாத்மகம் பவதே கக தத்தவான் இதி. ததாபி சக பாலக மௌனேன கிருகம் ஆகதவான். பிதா புத்திரம் அத்தியதன அனுபவக இதி பிருஷ்டவான். ததா பாலக ஜனகம் இதரத்னம் ஏகக ரத்னசாலா பிரபு கோடி வயருப்யகாத்மகம் இதி உக்தவான். ததா பிதா உக்தவான் புத்திராம் இதம் பகுமூல்யயுக்தம் ரத்னம். ஏதத் அனுபவது ஏவ தவ ஜீவனம் தவ சாமர்த்தியம் த்வம் குத்திர வசிசி த்வம் கேன சக சம்பர்க்கம் கரோசி இதி ஆஸ்ருத்ய தவ ஜீவன மௌல்யம் வர்த்ததே. ஆமித்ராணி அவகரஸ்தலே வஜ்ரஸ்ய அபிமூல்யம் அல்பமேவ வயம் நானாவித சாமர்த்தியயுக்தாக. அஸ்மாகம் சாமர்த்தியம் அவகத்ய ரத்னசாலா பிரபு இவ அஸ்மாகம் ராம்கோ பூர்வதன சேர்மன் குருபக்த மணிகி ஸ்ரீமான் ராமசுப்ரமணிய ராஜா தேசாம் தர்மபத்னி ஸ்ரீமதி சுதர்ஷ்ண மாதாச்ச அஸ்மானு சஸ்நேகம் ஆனிய சர்வ சௌகர்யா தத்வா அஸ்மாகம் சாமர்த்தியம் ஜீவன மூல்யம் ச வர்த்தயக. வயமபி அஸ்மாகம் ஜீவன மூல்யம் அவகத்ய கிருதக்ன யுக்தாக பவாமக. அஸ்மாகம் கிதம் சிந்தத்யக கர்ம கிருதப்யக சேர்மன் ஸ்ரீமான் பிஆர் வெங்கட்ராம ராஜா மகோதயேப்யக தேசாம் தர்மபத்னி ஸ்ரீமதி நிர்மலா ராஜு மகோதயாப்யக தன்யவாதான் விதுனோமி. அஸ்மாகம் வித்யாலயஸ்ய நிதேசகக ஸ்ரீமன் என்கே ஸ்ரீகண்டன் ராஜா மகோதயேப்யக தன்யவாதான் விதுனோமி. कार्याभ्यासे आस्मान् प्रेरयन्तीभ्यः श्रीमती शारदा दीपा महोदयाभ्यः एवं श्रीरामराजा महोदयेभ्यः धन्यवादान् विदनोमि. अस्मच्छात्राः सरलतया विद्याम् अभ्यस्तुं सहायकं कुर्वद्भ्यां श्रीमती नलिना रामलक्ष्मी महोदयाभ्यः एवं श्रीमन् रामकुमार राजा महोदयेभ्यः धन्यवादान् विदनोमि. अस्माकं कृते सर्वविध सौकर्याणि कुर्वद्भ्यः श्रीमती सुदर्शन मातृभ्यः रामको परिषद्भ्यः धन्यवादान् समर्पयामि. वयं सम्यक् पठित्वा सर्वेषु अपि क्षेत्रेषु उन्नतपदवीं प्राप्नुमः. अस्मद् विद्यालयस्य राष्ट्रस्य च कीर्तय अगर्नितं प्रयतामहे इति दृढसङ्कल्पं कुर्मः. जयति संस्कृतं जयति भारतं. धन्यवादः. காடுகள் மற்றும் வனங்களில் காவல் தெய்வமாக வனகாளி, பத்திரகாளி, சுந்தரகாளி போன்ற பல்வேறு வடிவங்களில் திகழும் தங்களின் குலதெய்வமாக விளங்கக்கூடிய அன்னை காளி தேவியை நடனமாடி வணங்க வருகிறார்கள் பிஎஸ்சிஆர் அம்மணியம்மாள் பள்ளியில் பயிலக்கூடிய எம் விடுதி மாணவியர்கள். சூலம் சூலம் உலகாலும் சூலம் சூலம் ஓங்கார சூலம் சூலம் உயிர்காக்கும் சூலம் சூலம் மகமாயி சூலம் சூலம் மனுநீதி காக்கும் சூலம்.
விரைந்தோடி வரவேணும். Forests are the best gift of nature provided to mankind. It provides space for living organisms, and also we are availing lot of benefits from the forests. If we will not protect nature, nature will not protect us. Our PSM school hostel student is going to talk about this in front of you. Offering my salutation to the lotus feet of our founder and former chairman Sri Kurubaktamani Ayya and getting blessing from our kind-hearted Amma. I would begin my simple speech on the topic forest and guardians. Forest is a place covered with plants and trees, providing food and shelter for all living creatures. Once upon a time, the whole earth had been full of forests. It has often been described as lungs of the earth. In modern science, we say it absorbs carbon dioxide and produces oxygen, which is very essential for all living beings. In our tradition, forest is not just a source of livelihood. It is highly regarded as sacred and a way to spiritual world. Forest is an abode of knowledge and wisdom. In ancient times, rishis and seers had spent most part of their life in the aranyas for attaining salvation. Gurukulas had been set up at first in the forest. Students of Gurukulas learned the art of living with nature and being in harmony with other animals. All animals and trees were revered and respected. Rishis researched medicinal plants and thus Ayurveda developed. In Ramayana, Bhagavan Sri Rama was just a prince. When he was in Ayodhya, he led a luxurious and royal life. His 14 years of Vanavasa in the Dandakaranya forest transformed him to Maryada Purushottam, a hero of worthy being. Forest has been asylum for many saints over many centuries. To cut pace and tranquility for practicing dhyana. Many centuries passed. The culture of loving forest and other being developed. We the tribal communities living in the forest conserve the forest over centuries. Nothing disturbed in the world until the forest was stripped. Once flora and fauna was disturbed, everything began collapsed. Ecological imbalance occurred, climate changed, wildlife started extinct. The green earth gradually turns into rotten garden. Measures to be taken for changing this scenario. After independence, both the central and state governments are taking serious steps to conserve the forest by enacting many conservation acts. We grow stronger and ready to go hand in hand with to protect the forest, and we are the true guardians of forest. Thank you. Jai Hind. கலை கற்றே சிலை வடித்தான் அது சிற்பக்கலை. கலை கற்றே அச்சிலைக்கு அறை கட்டினான் அது கட்டிடக்கலை. கலை கற்றே அச்சிலையின் புகழ் பாடினான் அது இசைக்கலை. கலை கற்றே அச்சிலையையும் தன்னையும் காத்து கொண்டான் அதுதான் தற்காப்பு கலை. ஆம், சிலம்பம் உள்ளிட்ட தற்காப்பு கலைகளும் நாங்கள் தலை சிறந்தவர்கள்
என்பதை உங்கள் கண்முன்னே காட்ட வருகிறார்கள் எம் விடுதி மாணவ மாணவியர்கள். கையோடு கை கோர்ப்போம் கலைதானம் காப்போம் போராடி கத்திடுவோம் சிலம்பாட்டம். கையோடு கை கோர்ப்போம் கலைதானம் காப்போம் போராடி காத்திடும் சிலம்பாட்டம். உயிரே சிலம்பா உணர்வே சிலம்பா உயிரே சிலம்பா உணர்வே சிலம்பா உயிரே சிலம்பா உணர்வே சிலம்பா உயிரே சிலம்பா உணர்வே. மன்னாடி மன்னர் எல்லாம் கொண்டாடி ஆட்டம் எங்க ஆட்டம் சிலம்பாட்டம். கனவு நினைவாக போயாமலோடும் எங்க கூட்டம் சிலம்பாட்டம். எப்போதும் தலை குனிந்து போனதும் இல்லை, பசியோடும் போதும் ஆய்ந்ததும் இல்லை. எப்போதும் தலை குனிந்து போனதும் இல்லை, ஆனாலும் வெற்றியை கொண்டாடியதில்லா. போராடி கத்திடுவோம் சிலம்பாட்டம். கையோடு கை கோப்போம் கலிதானம் காப்போம் போராடி காத்திடும் சிலம்பாட்டம். உயிரே சிலம்பா உணர்வே சிலம்பா உயிரே சிலம்பா உணர்வே சிலம்பா உயிரே சிலம்பா உணர்வே சிலம்பா உயிரே சிலம்பா உணர்வே. நடனம் நாட்டியத்தில் மட்டுமல்ல, நகைச்சுவை உணர்விலும் நாங்கள் வல்லவர்களே என்று நகைச்சுவை பட்டிமன்றம் நடத்த வருகிறார்கள் PACM பள்ளியில் பயிலக்கூடிய எம் விடுதி மாணவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க வரும் பட்டிமன்றத்தின் தலைப்பு தலைக்கு தேவை முடியா இல்ல வழக்கையா. தலைமுடியே சிறந்தது என்று பேச ஒரு அணியும், வழுக்கையே சிறந்தது என்று பேச ஒரு அணியும் பேச வந்திருக்காங்க. பேச விட்டு பார்ப்போமா? முதலாவதாக முடியே சிறந்தது என்று பேச 6 அடி கூந்தல் அமுலுவை பேச அழைக்கிறேன். என் பேருதான் 6 அடி கூந்தல் அமுலு. எல்லோருக்கும் என் முதல் முடி வணக்கம். எல்லோரும் முதல் வணக்கம் தான் சொல்லுவாங்க, நீங்க முடிய வச்சே வணக்கம் சொல்றீங்களோ? பெண்களுக்கு முடி இருந்தாதானே அழகு. எங்கேயாவது பெண்களுக்கு வழுக்க விழுந்து பார்த்திருக்கீங்களா நடுவர் அவர்களே? இது என்னம்மா புது கதையா இருக்கு? இப்படி யாருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டது இல்லையே. ஏன்னா பெண்கள் எல்லோருமே நல்லவங்க, அதனாலதான் 6 அடி கூந்தல் அமுலு பேச வந்திருக்கேன். என் முடிய பின்னி விட்டா ஒத்த சடை, அதே 2 பக்கம் தொங்க விட்டா ரெட்டை சடை. என் முடி அள்ளி கட்டினா அக்கா சண்டைக்கு கிளம்பிட்டாங்கன்னு அர்த்தம். இல்ல நடுவர்களே, கொண்ட போட்டுன்னு அர்த்தம். என் முடிய கலட்டி விட்டா ஃப்ரீகர்.
இப்ப விதவிதமா அரசியல் வந்துருச்சு. இது போக பல உயிர்களை என் மேல வச்சு என் ரத்தத்தை கொடுத்து வளர்த்து பாதுகாத்து வரேன் தெரியுமா நடுவர் அவர்களே? அது என்னம்மா உயிர் ரத்தத்தை கொடுத்து பாதுகாத்து வளர்த்து வர? அதான் எங்க தலையில இருக்குல்ல பேனு, அதை தான் சொன்னேன். இதுக்கு தான் இப்படி ஒரு சிறப்பான முடிவுன்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமா ஆமா சரியா சொன்னாங்க. சரி, அடுத்ததாக வழுக்கையே சிறந்தது என்று பேச வழுக்கை வாழ வந்தானே பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ஏன் பேருதான் வழுக்க வாழ வந்தான். வாழைப்பழத்தோல் வழுக்கி விழுந்த ஏகப்பட்ட பேர் வாழ்க்கையில வழுக்க விழுந்தாங்க. வழுக்கி விழுந்ததால் சரித்திரமே இல்லை. இந்த 6 அடி கூந்தல் அம்மா சொல்றாங்க, இந்த முடிய பராமரிக்க எவ்வளவு செலவாகும் தெரியுமா? கண்டிஷனர், சாம்பு, அதை அலசுறதுக்கு பக்கெட்டாக தண்ணி வேணும். இது போக சாம்பிராணி புகை போடுவாங்க. ஆனால் இங்கே பாருங்க, ஆம்பளைங்களுக்கு வழுக்க விழுந்த எல்லாமே மிச்சம். நடுவர் அவர்களே, தீர்ப்பை சரியா சொல்லுதுன்னா மொட்டை அடிச்சுட்டுருவேன் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமா ஆமா சரியா சொன்னாரு. அடுத்ததாக முடியே சிறந்தது என்று பேச ரெட்டச்சடை இலக்கியாவே பேச அழைக்கிறேன். என் பேரு தான் ரெட்டச்சடை இலக்கியா. நடுவர் அவர்களே, இந்த பெண்கள் எல்லாம் அழகா தலை சீவி பூ வச்சு பொட்டு வச்சு மங்களாகரமா வந்திருக்கிறோம். இந்த ஆம்பளைங்களை பாருங்க, முன்னாடி எல்லாரும் முடிய வெட்டுவாங்க, தாடிய சேவ் பண்ணுவாங்க. இப்போ தாடிய வெட்டுறாங்க, முடிய சுத்தி சேவ் பண்றாங்க. இதோ இந்த பையனை பாருங்க, சைடுலலாம் சுத்தி சேவ் பண்ணிட்டு தலைக்கு நடுவுல மட்டும் கீரிப்பிள்ளை படுத்த மாதிரி முடி வச்சுட்டு வந்திருக்கிறான். பார்த்து போங்க, பக்கத்துல பேராதைய கடிச்சு வச்சுருவான். மண்ணெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த மண்டையங்க எப்படி போனா எனக்கு என்ன கரெக்டா? சரி, ஒன்னே முடியோட வரணும், இல்லை முடிவோட வரணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வரும்போது முடிவோட தான் வந்தேன். ஆனால் உங்களுக்கு முடின்னு சொல்லுங்களே, என்னே முடிச்சிருங்க போலுக்கு. சரி, இப்போ வழுக்கையே சிறந்தது என்று பேச மொட்டை ராஜேந்திரனை பேச அழைக்கிறேன். என் பேரு தான் மொட்டை ராஜேந்திரன். இதோ பேசுறாங்களே ரெட்டை சடை இலக்கியா, அங்க கூந்தலை பத்தி அழகா சொன்னாங்க. ஆனா வீட்டுக்கு போன அப்புறம் அங்க கூந்தலை கலட்டி ஆணில தொங்கட்டுறாங்க. பூரா சாரி முடிதான். இவங்களை பத்தி தெரியாதா? ஆனா நாங்க குளிச்சோன்னா ஒரு சொட்டு தண்ணி தலையிலே ஒட்டாது. ஒட்டவே ஒட்டாத. சரியா சொன்னீங்க. எங்களுக்கு காய்ச்சல், சளி, இருமல் எதுவுமே பிடிக்காது. எங்க கிளம்ப சொன்னாலும் 5 நிமிஷத்துல கிளம்பிடுவோம். ஆனா இன்னைக்கு அந்த அக்காவோட வீட்டுக்காரங்க கல்யாண வீட்டுக்கு கிளம்ப சொன்னாங்க. அந்த அக்கா குளிச்சு மேக்கப் பண்ணி சீவி சிங்காரிச்சு காலையில போற கல்யாண வீட்டுக்கு சாயங்காலம் தான் போனாங்க. பாத்தீங்களா எவ்வளோ லேட் ஆச்சுன்னு? 5 ரூபா நோட்டை 5 ரூபான்னு சொல்றாங்க, 10 ரூபா நோட்டை 10 ரூபான்னு சொல்றாங்க. அது மாதிரில இருக்கு இந்த அக்கா சொல்ற கதை. தயிர் சாதத்தை தயிர் சாதம் சொன்னாங்களாம், புளி சாதத்தை புளி சாதம் சொன்னாங்களாம். அப்படிலாம் இருக்கு நீங்க சொல்ற கதை. சரி, சும்மா ஒரு ரைமிங்குக்கு சொன்னேன், அதவே பிடிச்சி இழுக்கிறீங்களே. டக்குன்னு ஒரு தீர்ப்பை சொல்லுங்க. பாரேன். நன்றி, வணக்கம். சரி, இப்போ 2 அணியும் பேசி முடிச்சிட்டாங்க. தீர்ப்பு சொல்ல நேரம் வந்துருச்சு. தலைக்கு தேவை முடியா வழுக்கா என்று பார்த்தோம். தலைக்கு தேவை முடியும் இல்லை வழுக்கையும் இல்லை, மூளைதான் தேவை என்று சொல்லி என் தீர்ப்பை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மொழி கடந்த ஒரு ஒப்பற்ற கலைதான் ஓவியக்கலை.
எந்த மொழியும் அறியாதவர்களுக்கும் செய்தியை உணர்த்தும் எல்லைகளை கடந்த ஒரு விந்தை மொழிதான் ஓவியக்கலை. அந்த ஓவியக்கலையிலும் நாங்கள் ஒப்பற்றவர்களே என்று தாங்கள் வரைந்த ஓவியங்களை காட்சிப்படுத்தி இசை கலந்த பாடலுடன் சில மணித்துளிகளில் வீரத்துறவியாம் விவேகானந்தரின் படத்தை வரைந்து உங்களை திகைக்க வைக்க வருகிறார்கள். தமிழர் கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய ஜவஹர் சிறுவர் மன்றத்தின் எம் விடுதி மாணவியர்கள். கலங்கி நின்று நடந்ததென்ன ஒன்றுமில்லையே, இடவிடாத முயற்சி என்று பொய்த்ததில்லையே, தொலைத்தது கிடைத்திடாமல் முடிவதில்லை, தோப்பதில்லை வெற்றியே. ஜட ஜட ஜாட ஜாட ஜா. இழப்பதற்கு எதுவும் இல்லை நமது கையிலே, பெறுவதற்கு உலகம் உண்டு துணியும் பொழுதிலே, கலங்கி நின்று நடந்ததென்ன ஒன்றுமில்லையே, இடைவிடாத முயற்சி என்று பொய்த்ததில்லையே, தொலைத்தது கிடைத்திடாமல் நினைத்தது நடந்திடாமல், இழந்த முடிவதில்லை, தோற்பதில்லை வெற்றியே. ஜட ஜட ஜாட ஜாட ஜா. ஜட ஜட ஜாட ஜாட ஜா. ஜட ஜட ஜாட ஜாட ஜா. அச்சமென்பது எந்த நொடியும் நம்மை விழுங்கும் மரபாதே, உச்சமென்பது எட்டு வரை கண்களுறங்க நினையாதே, அறிவெனும் ஆயுதம் நமது காக்குமே, போரை ஏற்போமே, தடைகளை மீறினால் அரியணை ஏறலாம், போரை பார்ப்போமே. ஜட ஜட ஜாட ஜாட ஜா. ஜட ஜட ஜாட ஜாட ஜா. ஜெய் ஜா. ஜெய் ஜா. உண்மை என்பது நம்மை தொடரும் உள்ளவரையில் துணிவோமே, நம்பிக்கை விடும் எந்த செயலும் நம்மை பயக்கும் மறுப்போமே, கையுடன் தேடினால் அதனை காணலாம், பாதை மாறாதே, ஒரு முறை தேடினால் தலைமுறை வாழவே, வேர்வை காயாதே. ஜட ஜட ஜாட ஜாட ஜா. 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 அணை கண்டவரை நெடுநடுங்க செய்யும் காட்டுக்காவல் கருப்பனை
தங்கள் நடனத்தின் மூலம் வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறார்கள் எம் PSM மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் விடுதி மாணவர்கள். நந்தன